தெளிவாக பேசினார்கள். அண்ணல் ஹெச்.ராஜா அவர்கள் எப்படி காஷ்மீர் ஆக்குபைடு ஏரியா உருவானது என்று சொன்னார்கள். இதற்கெல்லாம் காரணம் நான் இப்பொழுது பொது மேடையாக இருக்கின்ற காரணத்தினால் நான் யாரையும் குறை சொல்லவில்லை. ஆனால் இதற்கெல்லாம் யார் காரணம் என்பதை மக்கள் தீர்மானிக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கொள்கிறேன். காஷ்மீர் மாநிலம் பஹல்காம் நகர் என்பது அந்த பள்ளத்தாக்கு சுவிட்சர்லாந்துக்கு இணையானது, அதைவிட எழில் மிகுந்தது. அற்புதமான இடத்தில் அரங்கேறிய அலங்கோலங்களை பார்த்தால் ஆடைகளை அவிழ்த்து பார்த்து யார் என்று கேட்டு அவர்கள் மனைவி முன்னாலேயே கணவனை சுட்டுக் கொண்ட கொடூரம். அது மட்டுமல்ல, ஒரு பெண் சொல்லுகிறாள் என்னையும் சுட்டுக் கொல் என்று சொல்லும்போது அவன் சொல்லுகிறான், இந்த தீவிரவாதி, உன்னுடைய மோடியிடம் போய் சொல்லு, அதற்காக உன்னை உயிரை விட்டு வைத்திருக்க என்று சொன்னான். ஆனால் நம்முடைய மோடி எப்படிப்பட்ட மோடி என்பது இவர்களுக்கு தெரியாது. 2 பெண்களை அனுப்பி ஆயிரக்கணக்கான தீவிரவாதிகளை சுட்டு கொன்று நீ யமனிடம் போய் கேள் மோடி யார் என்று சொன்னால் யமனுக்கே டாட்டா காட்டக்கூடியவர் எங்களுடைய மோடி என்பது இந்த பாகிஸ்தான். அந்த வார்த்தையை சொல்ல இந்த பாகிஸ்தான் அவர்கள் அந்த கேப் போட்டுக்கிற அவர்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்ள தடைப்பட்டிருக்கிறேன். யாரிடம் பாராட்டுவது? காங்கிரஸ் ஆட்சி அங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சியுடைய ஆட்சி, நரேந்திர மோடியுடைய ஆட்சி. உலகெங்கும் எத்தனையோ தலைவர்கள் இருந்திருக்கிறார்கள், உருவாகியிருக்கிறார்கள். ஆனால் இயற்கையாகவே உருவாக்கப்பட்ட தலைவர், இறைவனாலே உருவாக்கப்பட்ட தலைவன் நரேந்திர மோடி அவர்கள். எச்சரிக்கிறேன், வேறு யார் வேண்டுமானாலும் வாலாட்டலாம். நரேந்திர மோடி அவர்களிடம் போய் வாலாட்டினால் வாளை ஒட்ட நறுக்குவது மட்டுமல்ல, குடிப்பதற்கு கூட உனக்கு தண்ணீர் கிடைக்காது. சிந்து நதி தண்ணீர் உனக்கு கிடைக்காது. உன்னுடைய ஏடிஎம் பேங்க்ல நீ பணம் எடுக்க போனா பணம் கிடையாது. IMF இன்டர்நேஷனல் மானிட்டரிங் ஃபண்ட் உனக்கு பணம் தர மறுக்கிறது, உனக்கு கடன் தர மறுக்கிறது. காரணம், மோடி எடுத்த 12 நாள் நடவடிக்கை. மோடி அவர்கள் எடுத்த 12 நாள் நடவடிக்கை சாதாரண விஷயமா? பாரத் மாதா கி ஜெய், பாரத் மாதா கி ஜெய் அப்படின்னு சொல்றோமே. ஒவ்வொரு ராணுவருடைய கடமை, ஒவ்வொரு ராணுவ வீரருடைய சபதம். தாய் திருநாட்டை காப்பது அவருடைய கடமை. அதனுடைய அடிப்படையாகத்தான் நரேந்திர மோடி அவர்கள் பாகிஸ்தானுடைய வீரர்கள் மட்டுமல்ல, பாகிஸ்தான் நாட்டுடைய முதுகு தண்டுவடத்தை நொறுக்கி அவர்களை இதயத்தை சலமாக்கக்கூடிய ஒரு மாபெரும் தலைவர் தான் நரேந்திர மோடி அவர்கள் என்பதை இன்றைக்கு நாடு கண்டு கொண்டிருக்கிறது. ஒரு நாடு, அந்த நாடு மீது குண்டு வீசுகிறோம். எந்த நாடாவது இதுவரையிலும் ஏன் குண்டு வீசினாய், ஏன் நீங்கள் ட்ரோன் மூலமாக நீங்கள் சேதப்படுத்தினீர்கள் என்று யாராவது ஒரு நாட்டு தலைவராக கேட்டிருக்கிறார்களா? ஏனென்று சொன்னால் குற்றம் பாகிஸ்தானிடம் இருக்கிறது. ஆகவே தான் ஒருவர் கூட பேசவில்லை. அமெரிக்க அதிபர் கூட போரை நிறுத்துங்கள் என்று சொன்னார். ஆனால் இனி ஒரு இருவர் நடக்குமையானால் இதற்கு பேச்சுவார்த்தை தயாராக இருக்காது. பேச்சுவார்த்தை என்பது பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு பகுதியை எங்களுக்கு தந்தே தீர வேண்டும், அதுதான் எங்களுடைய பேச்சுவார்த்தை என்று இன்னைக்கு தீரமாக முழங்கியுள்ள மாபெரும் தலைவர் நரேந்திர மோடி அவர்களுக்கு நாம் வணக்கம் சொல்லியாக வேண்டும். அனைவரும் வணக்கம் சொல்ல வேண்டும். பள்ளிக்கூடத்தில் படிக்கும்போது எல்லாம் அசம்பிளியில் எல்லாரும் என்ன சொல்லுவாங்க? காலையில் நோட் எடுத்து படிப்பாங்க. என்னுடைய தாய்நாடு இந்தியா, இந்தியர் அனைவரும் என் உடன் பிறந்தவர்கள். என்னுடைய தாய்நாடு இந்தியா, இந்தியர் அனைவருக்கும் உடன் பிறந்தேன் சொன்னார். ஆனால் மொழியாலும் இனத்தாலும் யாரும் இனிமே இந்திய தேசத்தை பிளவுபடுத்த நினைத்தால் அவர்களுக்கு கிடைப்பது ட்ரோன் மூலம் குண்டுதான் கிடைக்குமே தவிர வேறு எதுவும் கிடைக்காது.